இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றவே பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் என்று கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலர் குமரகுரு பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் நடந்த அதிமுக கூட்டத்தில் அவர் பேசும்போது, ஜெயலலிதா இறந்த சமயத்தில் துரோகிகள் கட்சியை இரண்டாக பிரித்தனர். அதில் ஒருவர் சென்று அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும், பழனிசாமியை பதவியில் இருந்து எடுக்க வேண்டும், கட்சியை உடைக்க வேண்டும், அதற்கு நான் துணையாக இருப்பேன் என பிரதமர் மோடியிடம் கூறினார். அதையடுத்து மத்திய அரசு தரப்பிலிருந்தும் நம் ஆட்சியை கலைப்பதற்கான வழியை பார்த்து கொண்டிருந்தனர். அதை அறிந்த பழனிசாமி சாதுரியமாக செயல்பட்டு உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என கூறி மத்திய பாஜக அரசுடன் இணக்கமாக செல்வதென முடிவெடுத்தார். அதன் தொடர்ச்சியாகவே தங்கள் பக்கம் இருந்த பன்னீர்செல்வத்தை அழைத்த மோடி, அதிமுகவில் சேருங்கள், உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுக்கிறோம் என்று கூறினார். அதையடுத்தே மீண்டும் அதிமுக பக்கம் வந்தார் பன்னீர்செல்வம். இதைத்தான் பன்னீர்செல்வமும் ஒவ்வொரு கூட்டத்திலும் கூறி வருகிறார். பாஜகவுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணம்தான் பழனிசாமிக்கு இருந்தது. இருந்தாலும் 2021 தேர்தலில் கட்சியை காப்பாற்ற வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்ற வேண்டும், எம்ஜிஆர் மாளிகையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்தார். இது பழனிசாமியின் சாமர்த்தியமான நடவடிக்கை. தேர்தல் முடிந்து அதிமுக தோல்வியை சந்தித்ததும் பழையபடி கட்சியை பிளக்கும் நடவடிக்கை துவங்கியது. இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்தி இரட்டை இலை சின்னத்தை பெற்று கட்சியையும் பெற்று பொதுச் செயலாளர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி. இனி அதிமுகவுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இதை உச்சநீதிமன்றம் வரை சென்று அதற்கான உத்தரவை பெற்றுவிட்டார் பழனிசாமி. தேர்தல் ஆணையமும் இரட்டை இலை சின்னமும் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்குத்தான் என கூறிய பிறகு இனியும் பாஜக கூட்டணியை தொடர்ந்தால் கட்சியை அழித்து விடுவர் என துணிச்சலுடன் முடிவெடுத்து கூட்டணியில் இருந்து வெளியேறினார் பழனிசாமி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்காக பாஜக தரப்பில் இருந்து எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தனர். பதவி பெரிதல்ல, தன்மானம்தான் பெரிது என எண்ணி கூட்டணியில் இருந்து வெளியேறினார் பழனிசாமி என்று குமரகுரு பேசியுள்ளார். அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சொத்து குவிப்பு வழக்கு பதிந்துள்ளனர். வைத்திலிங்கம் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தபோது சென்னை பெருங்களத்தூரில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனம் 57.94 ஏக்கரில் 1453 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டவும் ஐடி நிறுவனங்கள் கட்டவும் தீர்மானித்தது. இதற்கான அரசு அனுமதி பெறுவதற்காக வைத்திலிங்கத்திற்கு 28 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இப்படி வைத்திலிங்கம் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வைத்திலிங்கம் தன் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் அளவுக்கு அதிகமாக சொத்துக்கள் வாங்கி குவித்திருப்பதும் தெரியவந்துள்ளது. அவர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த 2011-2016 காலகட்டத்தில் வைத்திலிங்கம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களில் அசையும் அசையா சொத்துக்கள், வங்கி இருப்பு, வாகனங்கள், வாங்கிய செலவுகள் என அனைத்தையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கணக்கிட்டுள்ளனர். இதன்படி 2021 32.47 கோடி ரூபாயாக இருந்த சொத்து மதிப்பு தற்போது 1057.85% அளவுக்கு உயர்ந்துள்ளது. இதையடுத்து வைத்திலிங்கம், அவரது மூத்த மகன் பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் சொத்து குவிப்பு வழக்கு பதிந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கோளரங்கம் அமைப்பதற்காக மயான நிலத்தை வகை மாற்றம் செய்த தமிழக அரசின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ். சல்லி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவில்களால் கலைகள் வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு உள்ளன என செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவர் சுதா சேஷையன் பேசியுள்ளார். நாடு முழுவதும் பல பெயர்களில் கோலம் போடும் வழக்கம் உள்ளது. நம் பாரம்பரிய கலைகளான இசை, நடனம், ஓவியம், சிற்பம் உள்ளிட்ட அனைத்துக்குமான இருப்பிடமாக கோவில்கள் இருந்தன. கோவில்களால் தான் அவை வளர்க்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டன என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்தின் 80வது கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சென்னை, மாமல்லபுரம், குற்றாலம், வால்பாறை பகுதிகளில் உள்ள ஓய்வு இல்லங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. விரைவில் அவை திறக்கப்படும். தொழிலாளர் நல வாரிய நலத்திட்ட பயன்களை அதிக தொழிலாளர்கள் பெறுவதற்காக தற்போதுள்ள ஊதிய உச்சவரம்பு 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது.
வாரியம் வழியே 30,134 தொழிலாளர்களுக்கு 12.54 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளன. திருமண உதவித்தொகை கடந்த ஆண்டு ஏப்ரல் 1 முதல் 10,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இது 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட உள்ளது என்று அமைச்சர் பேசியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக தென்காசியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மாசுபாடு அடைந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலமான திரிபுராவில் 584 தீவிரவாதிகள் முதலமைச்சர் மாணிக் சாகா முன்னிலையில் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்துள்ளனர்.